ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டில் குழந்தைங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் அப்பா அம்மா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு இன்னும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதை நீங்களே ஈஸியாக அவங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 1 month டைமுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆதாரோடைய வெப்சைட்டுக்கு போயிடுங்க. myAadhar.uday.gov.in கவர்மெண்ட். இது நீங்கள் ஆக்சுவலாக இதில் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். மை ஆதார்னு போட்டிங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போயிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தையோடைய ஆதார் நம்பர் இன்புட் கொடுங்க. இப்போ நான் என்னோட குழந்தையோடைய ஆதார் நம்பர் நான் இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். ஸோ ஓடிபி நான் இதில் போடுறேன். போட்ட பிறகு இந்த ஆதார் கார்டு டீட்டெயிலுக்குள்ளே இந்த மாதிரி வரும். டாக்குமெண்ட் அப்டேட், ஆதார் டவுன்லோடு, ஆதார் கார்டு பிவிசி கார்டு, அப்புறம் அட்ரஸ் அப்டேட், பேங்க் சீடிங், இப்படிலாம் வரும். அதில் நீங்கள் அட்ரஸ் அப்டேட் போயிடுங்க. அட்ரஸ் அப்டேட்டில் இப்போது தற்சமயத்துக்கு 2 இது வரும். ஆன்லைன் அப்டேட் அட்ரஸ் ஆன்லைன், அப்புறம் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட். அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலி குடும்ப தலைவருடைய அட்ரஸ்க்கு குழந்தையோட அட்ரஸை மாற்றுறது. அதனால் இதுதான் உங்களுக்கு நீங்களே மாற்றக்கூடிய ஆப்ஷன். நீங்களே பண்ணிடலாம், உங்களுடைய மொபைலில் இருந்தே கூட பண்ணிடலாம். ஸோ ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் போயிடுங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது நான் ஏற்கனவே அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எஸ்ஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி பேமெண்ட் கேட்கும். நீங்கள் பேமெண்ட்டில் போய்ட்டு 50 ரூபா பே பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். அந்த செலான் ரிசிப்ட் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் எஸ்ஆர்என் நம்பர் தான் கொடுப்பாங்க. இங்கே இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு போங்க. யாருடைய வீட்டு தலைவர், குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்க குடும்பத் தலைவருடைய லாகின் போயிடுங்க. லாகின் போயிட்டு குடும்பத் தலைவருடைய இது கொடுங்க. குடும்பத் தலைவருடைய லாகின் பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவருடைய லாகின் போங்க. போயிட்டு இன்னும் கேப்சா கொடுத்துக்குங்க. ஓடிபி வரும். எந்த நம்பருக்கு ஓடிபி கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அந்த நம்பரை கையில் வச்சுக்கிட்டு ஓடிபி ஃபில் பண்ணுங்க. ராங் ஓடிபின்னு அந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதும் இங்கே உங்களுக்கு உள்ள டீட்டெயில் போயிடும். ஸோ இந்த டீட்டெயிலுக்கு வந்ததும் உங்களுடைய ஆதார் கார்டுக்குள்ளே வந்ததும் கீழே பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அட்ரஸ் அப்டேட்டு, பேங்க்கு, இந்த டீட்டெயிலுக்கு கீழே மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்னு வரும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே அந்த எஸ்ஆர்என் நம்பர் கேட்கும். அந்த எஸ்ஆர்என் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
இன்னொரு ஓகே பட்டன் கேட்கும். அந்த ஓகே பட்டன் கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆதார் கார்டு பிவிசி கார்டு வேணும் அப்படின்னா இதில் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எவ்வளோ கட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போது இதுக்கு என்ன அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்கன்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு 50 ரூபா கட்ட சொல்கிறாங்க. எதுக்கும் ஒரு 50 ரூபா கட்டிட்டு நம்ம ஒரு கார்டு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். பேமெண்ட்டுக்கான ரெக்வஸ்ட் உங்களுக்கு வரும். ரெக்வஸ்ட் வந்ததும் நீங்கள் ஒரு 50 ரூபாய்களை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு ஜிபேயில் உங்களுக்கு பேமெண்ட் வரும். இந்த ஜிபேயில் நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இது மாறிடும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே மறுபடியும் நீங்கள் இதுக்கு டேஷ்போர்ட் போயிட்டு வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எதை கேட்குறாங்க. என்ன டாக்குமெண்ட்டுன்னா உங்களுடைய பேன் கார்டாக இருக்கலாம், இந்த பேன் கார்டு, அட்ரஸ் டாக்குமெண்ட்டு. அட்ரஸ் என்ன கொடுக்கலான்னா மறுபடியும் நம்ம இது இவங்களே கொடுத்துருவோமா, நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். எதுக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஏதோ ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகுது. இவன் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணல. போட்டுட்டு என்ட்ரி கொடுக்குறேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் டீட்டெயில்ஸ் என்ன ஆதார் கார்டு. ஓகே கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்டு ஜவஹர். ஒருவேளை